அறிவோம் ஆரோக்கியம் நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். நான் ஸ்ரீவர்மா மருத்துவமனையின் மகளிர் சிறப்பு மருத்துவர் ஜெயருப்பா. இந்த நாள் இனிய நாளாக அமைய என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களும் பிரார்த்தனைகளும். கருத்தரிக்காத பெண்களுக்கு விளக்கெண்ணெயை பயன்படுத்தி எப்படி கருத்தரிக்கக்கூடிய விகிதத்தை அதிகப்படுத்துறது, அதே மாதிரி பெண்களுக்கு மாதவிடாயில் உண்டாகக்கூடிய கோளாறுகள், அதிகப்படியான வலி, இது எல்லாத்தையும் விளக்கெண்ணெயை வச்சு எப்படி சரி பண்ணுறது, அதை பற்றி நம்ம இன்னைக்கு பார்க்க இருக்கிறோம். கருத்தரிக்கிறது அப்படிங்கிறது சமீப காலத்தில் நிறைய பெண்கள் இதற்காக சிகிச்சை எடுத்துட்டு இருக்காங்க. டாக்டர், எல்லா ரிப்போர்ட்ஸும் நார்மல் டாக்டர். பிசிஓடி இருந்துச்சுன்னு சொன்னாங்க, அதுக்கு கூட நான் ட்ரீட்மெண்ட் எடுத்தேன். இப்போ ஓரளவுக்கு பீரியட்ஸ் எல்லாம் கூட ரெகுலர் ஆயிடுச்சு, ஆனாலும் இன்னும் எனக்கு கன்சீவ் ஆகலை. ஸோ இந்த மாதிரியான பிரச்சனையோட நிறைய பேர் இருக்காங்க. ஸோ பெண்களை பொறுத்த வரைக்கும் இந்த மாதவிடாய் கோளாறுகள், கருத்தரிக்கிறதுல பிரச்சனை, இது எல்லாமே நம்ம அடி வயிற்றில் அதிகப்படியான ஹீட் இருக்கிறது ஒரு முக்கியமான காரணமாக இருக்குது. ஸோ இந்த ஒரு விஷயத்தை எந்த மருத்துவர்களுமே சொல்கிறதில்ல. ஸோ நம்ம கர்ப்பப்பையில் ஏதாவது ப்ராப்ளம் இருக்கா, இல்லை ஓவுலேஷனில் ஏதாவது ப்ராப்ளம் இருக்கா, கருக்குழாயில் ப்ராப்ளம் இருக்கான்னு யோசிக்கிறோம். இது எல்லாமே நார்மலாக இருந்தாலும் கூட அடி வயிற்று பகுதியில் அதிகப்படியான ஹீட் இருக்கிறது, ரத்த ஓட்டம் கர்ப்பப்பைக்கு சரியாக போகாமல் இருக்கிறதுக்கு முக்கியமான காரணமாக இருக்குது. இன்னொரு விஷயம், நம்மளுடைய கல்லீரலோட செயல்திறன் கம்மியாகும் போது உடம்புல தேவையில்லாத ஹார்மோன்ஸ் எல்லாமே தேங்க ஆரம்பிக்குது. இதுவும் கருத்தரிக்கிறதுல தள்ளி போடுது. ஸோ இந்த மாதிரியான விஷயங்களை இயற்கையான முறையில் எப்படி சரி செய்கிறது? ஸோ விளக்கெண்ணெய் அப்படிங்கிறது நல்ல ஒரு திக்கான கன்சிஸ்டன்சி இருக்கக்கூடியது. இதை அடி வயிற்றில் ஒரு பேக் மாதிரி நம்ம யூஸ் பண்ணோம் அப்படின்னா ஸோ நமக்கு ஃபர்டிலிட்டி ரேட்டை அதிகப்படுத்துது. ஸோ என்கிட்ட வரக்கூடிய பெண்கள் எல்லாத்துக்குமே இர்ரெகுலர் பீரியட்ஸ் இருக்குது, பிசிஓடி மாதிரியான பிரச்சனை இருக்குது, கருத்தரிக்கிறதுல தாமதம் இருக்குது, பித்த உடலில் இருக்காங்க, அவங்களுக்கு இடுப்பு பகுதியில் மட்டும் அதிகப்படியான ஹீட் இருக்குது, சரியான இரவு தூக்கம் இல்லை மாதவிடாய் காலகட்டத்தில் அதிகப்படியான வலிகள் இருக்குது, எண்டோமெட்ரியோசிஸ் மாதிரியான பிரச்சனைகள், கருக்குழாய் அடைப்பு, இந்த மாதிரி பிரச்சனை இருக்கக்கூடிய எல்லாருக்குமே மருத்துவ சிகிச்சையோட இந்த ஒரு பேக், அதாவது அப்டாமினல் பேக் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ அந்த பேக் நான் உங்களுக்கு போட சொல்லுவேன். நிறைய பேருக்கு நல்ல ஒரு மாற்றங்கள் வந்திருக்கு. முக்கியமாக கருத்தரிக்கிறதுல இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அதாவது விளக்கெண்ணெயை நம்ம அடி வயிற்று பகுதியில் ஒரு மசாஜ் மாதிரி பண்ணணும். ஒரு 10 to 15 மினிட்ஸ் நம்மளுடைய இடுப்பு பகுதி, அடிவயிறு பகுதிகளில் நல்ல ஒரு மசாஜ் மாதிரி பண்ணிவிட்டு ஒரு டர்க்கி டவலை சூடான தண்ணியில் நனைச்சிட்டு பிழிஞ்சு அதுக்கப்புறமா அடி வயிற்றை சுற்றி நம்ம கட்டி வச்சுக்கணும். ஸோ இந்த மாதிரி நம்ம ஒரு அரை மணி நேரம் ஃபாலோ பண்ணணும். இதை ரெகுலராக நம்ம எம்டி ஸ்டொமக்கில் பண்ணலாம், மார்னிங்கில் எம்டி ஸ்டொமக்கில் பண்ணலாம், இல்லை ஈவினிங் டைமில் சாப்பிட்டு ஒரு 2-3 மணி நேரம் கழித்து நம்ம பண்ணுறது நல்லது. ஸோ இதை எப்போ ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னா, நமக்கு பீரியட்ஸ் தொடங்கும் இல்லைங்களா, ஒரு 5 நாள் ப்ளீடிங் இருக்கும் இல்லைங்களா, அந்த 5 நாள் ப்ளீடிங் முடிஞ்சு 6வது நாளில் இருந்து அடுத்து இருக்கக்கூடிய 10 நாட்கள் ஓவுலேஷன் நடக்கிற வரைக்கும் நம்ம இதை ஃபாலோ பண்ணணும். ஸோ இந்த ஓவுலேஷனுக்கு அப்புறமா இதை நம்ம ஸ்டாப் பண்ணிடலாம். ஸோ இந்த ஓவுலேஷன் டைம் வரைக்கும் இது நம்மளுடைய கர்ப்பப்பைக்கு அதிகப்படியான ரத்த ஓட்டத்தை கொடுக்கறதுனால ஆரோக்கியமான கருமுட்டை உருவாகிறதையும், கர்ப்பப்பைக்கு உள்ளே இருக்கக்கூடிய எண்டோமெட்ரியம் தேவையான அளவு வளர்ந்து கருவை தாங்கிறதுக்கு ஏற்ற மாதிரியும் வளரக்கூடிய ஒரு விஷயத்தை இந்த பேக், அப்டாமினல் பேக் பண்ணுது. ஸோ விளக்கெண்ணெய் நம்ம எல்லாருக்குமே தெரியும், நல்ல குளிர்ச்சி கொடுக்கக்கூடியது. அதே மாதிரி அதில் இருக்கக்கூடிய விட்டமின் இ கண்டென்ட், அதே மாதிரி ரெசினோலிக் ஆசிட், இது எல்லாமே ஒரு ஆன்டி ஆக்சிடென்ட் தன்மை இருக்கிறனால அடி வயிற்றில் லிம்ஃபாட்டிக் ட்ரைனேஜ் அப்படின்னு சொல்லுவோம். கழிவுகள் நம்ம உடம்புலேருந்து வெளியேறது இந்த ஒரு பாதை வழியாக தான் நமக்கு வெளியாகும். ஸோ அதிகப்படியான சூடு இருக்கும் பொழுது, இல்லை நம்ம சாப்பிடக்கூடிய உணவு முறைகளாலேயோ, இல்லை நம்ம பாடியில் ஆக்சிடேஷன் ப்ராசஸ் அதிகமாக இருந்தது அப்படின்னா இந்த லிம்ஃபாட்டிக் ட்ரைனேஜ் கரெக்டாக இருக்காது. ஸோ இதுவும் நமக்கு ரத்த ஓட்டம் கம்மியாக இருக்கிறதுக்கு மிக முக்கியமான காரணமாக இருக்கும். ஸோ அடி வயிற்றில் நம்ம ஒரு மசாஜ் மாதிரி பண்ணும் பொழுது இந்த லிம்ஃபாட்டிக் ட்ரைனேஜ் கரெக்டாக மாறுது. அதே மாதிரி நமக்கு ரத்த ஓட்டம் அதிகரிக்குது. ஸோ நம்ம அடி வயிற்றில் இந்த டர்க்கி டவல் வச்சு நம்ம கட்டுக்கும் பொழுது ஸோ அங்கே இருக்கக்கூடிய அதிகப்படியான ஹீட்டு குறைஞ்சி இன்ஃப்ளமேஷனும் குறையுது. ஸோ இந்த ஒரு விஷயத்தை எல்லாருமே ஃபாலோ பண்ணலாம். முக்கியமாக இந்த எண்டோமெட்ரியோசிஸ் மாதிரியான பிரச்சனை இருக்கிறவங்க, அடினோமயோசிஸ், ஃபைப்ராய்ட்ஸ் மாதிரியான பிரச்சனை இருக்குது, மாதவிடாய் காலகட்டத்தில் அதிகப்படியான வலி இருக்குது எனக்கு, ஸோ அதே மாதிரி பல்கி யூட்ரஸ் மாதிரியான கண்டிஷன் இருக்குது, நீங்கள் ஆல்ரெடி எடுத்துக்கொள்ளக்கூடிய மருந்துகளோட இந்த ஒரு விஷயத்தையும் நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். கருத்தரிக்கணும்னு நினைக்கக்கூடிய பெண்கள் மட்டும்தான் ஓவுலேஷன் வரைக்கும் ஃபாலோ பண்ணணும். மற்றவங்க எல்லாருமே வாரத்தில் ஒரு 2 நாள் 3 நாள் நம்ம பீரியட்ஸ் வர வரைக்குமே அதை ஃபாலோ பண்ணலாம். பீரியட்ஸ்
டைம்லையும் வந்து பெயினை குறைக்கிறதுக்கு இதை ஃபாலோ பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி நம்ம ஃபாலோ பண்ணோம் அப்படின்னாலே ரொம்ப சீக்கிரமாக கருத்தரிச்சிக்க முடியும். கர்ப்பப்பை சார்ந்த பிரச்சனைகள்லையுமே நல்ல ஒரு மாற்றம் இருக்கும். அதே மாதிரி இந்த விளக்கெண்ணெயை உள்ளுக்கு எப்படி பயன்படுத்துறது? ஸோ மாதவிடாய் காலகட்டத்தில் அதிகப்படியான வலி இருக்கக்கூடிய நபர்கள் வந்து ஷீகேட் தைலத்தை வந்து பயன்படுத்தலாம். இந்த ஷீகேட் தைலம் வந்து விளக்கெண்ணெயை பேஸாக வச்சு உருவாக்குனது தான். ஸோ இந்த ஷீகேட் தைலம் வந்து ஒரு 5 ml நம்ம நீராகாரத்தோடு வந்து எடுத்துக்கிட்டோம்னா மாதவிடாய் காலகட்ட வலிகள் வந்து சரியாகும். கருத்தரிக்காத பெண்களுக்கு இதை தான் முதல் சிகிச்சையாக வந்து நம்ம கொடுக்குறோம். கர்ப்பப்பைக்கான ஒரு டீடாக்ஸாக வந்து நம்ம கொடுக்குறோம். ஸோ அந்த மாதிரி நம்ம ஃபாலோ பண்ணும்போது கர்ப்பப்பையில் இருக்கக்கூடிய அந்த எண்டோமெட்ரியல் திக்கனிங் வந்து அங்கங்கே வந்து சில பேருக்கு பேட்சியாக வந்து இருக்கும். ஸோ அது முழுவதுமாக வந்து வெளியேற ஆரம்பிக்கும். ஸோ அதே சமயத்தில் கர்ப்பப்பை சூடு அப்படின்னு வந்து சொல்லுவோம். அந்த ஒரு விஷயத்தையுமே வந்து இது சரி செய்யும். ஆனால் நீங்கள் இந்த விளக்கெண்ணெயை உள்ளுக்கு சாப்பிட்றீங்க அப்படின்னா உள்ளுக்கு சாப்பிடக்கூடிய விளக்கெண்ணெய்ங்கிறது தனியாக நம்ம மருந்து கடைகளில் வந்து கிடைக்கும். அதை கேட்டு வாங்கிக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா ஷீகேட் தைலத்தை வந்து பயன்படுத்தும் போது அதுவும் விளக்கெண்ணெய் பேஸில் இருக்கிறதுனால உங்கள் கர்ப்பப்பைக்கு ஒரு டீடாக்ஸ் மாதிரி வந்து இருக்கும். அது மட்டும் இல்லாமல் கருத்தரிக்கிறதுக்கான வாய்ப்பையும் வந்து இது அதிகப்படுத்தும். ஸோ இந்த 2 மெத்தடையும் நீங்கள் வந்து யூஸ் பண்ணீங்க அப்படின்னா ரொம்ப சீக்கிரமாக வந்து கருத்தரிச்சிருக்கலாம். கருப்பை சார்ந்த பிரச்சனைகளும் வந்து வராமல் தடுக்கலாம். விளக்கெண்ணெய் அப்படிங்கிறது ஒரு அற்புதமான மருந்து. ஈவன் நம்மளுடைய கர்ப்பப்பையில் வந்து இது கண்ட்ராக்ஷனை வந்து அதிகப்படுத்தும். ஸோ சுகப்பிரசவம் ஆகணும் அப்படின்னா கடைசியில் அந்த ஒரு 9வது மாதத்துலேருந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த விளக்கெண்ணெய் சேர்ந்த மருந்துகளை வந்து கொடுப்பாங்க. ஸோ ஒரு மருத்துவர் ஆலோசனையோடு இதெல்லாம் வந்து ஃபாலோ பண்ண வேண்டியது நல்லது. ஏன்னா நிறைய பாட்டிமார்கள் வந்து இந்த விளக்கெண்ணெயில் சேர்ந்த ஒரு கோழி முட்டை வந்து போட்டு அதில் ஒரு ஆம்லேட் போட்டு வந்து கொடுப்பாங்க. இது வந்து சீக்கிரமாக வந்து சுகப்பிரசவம் ஆகணும் அப்படிங்கிறதுக்காக அந்த வலி உண்டான பிறகு வந்து அதை கொடுப்பாங்க. ஏன்னா இது கர்ப்பப்பை வந்து சுருங்கி விரியறதை வந்து அதிகப்படுத்தும். இதை நம்ம கருத்தரிக்கிறதுக்கும் வந்து பயன்படுத்தலாம். எக்ஸ்டர்னலாக வந்து ஒரு பேக் மாதிரியும் வந்து நம்ம யூஸ் பண்ணலாம். இன்டர்னலாக கர்ப்பப்பையை டீடாக்ஸ் பண்ணுறதுக்கும் நம்ம வந்து யூஸ் பண்ணலாம். ஸோ இன்றைக்கி கருத்தரிக்கிறதுக்கு காஸ்ட்ராயில்னு சொல்லக்கூடிய விளக்கெண்ணெய், ஆமணக்கு எண்ணெய் இதை எப்படி பயன்படுத்துறது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டோம். கண்டிப்பாக ஃபாலோ பண்ணி பாருங்கள். யாருக்கெல்லாம் இது தேவைப்படுதோ அவங்களுக்கும் இந்த விஷயத்தை சொல்லுங்கள். இதே போன்று ஒரு நல்ல தகவலோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.